இரத்தம் கொடுப்பதன் அச்சம் இன்னும் தீரவில்லை. வார்த்தைகள் வார்த்தைகளாகவே இருக்கிறதே தவிர அது இன்னும் வாழ்வாகவில்லை. சுயநலம் தகர்த்து பொதுநலம் பார்க்க வேண்டிய தேவையின் அவசியம் இருக்கிறது. இரத்தத்தில் மட்டுமல்ல, இரத்தத்தின் பொருட்கள் கூட தனியாக விரித்து மக்களுக்கு கொடுக்க முடியும். உறவுகளுக்குள் இரத்தத்தை கொடுப்போம். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நாம் எப்போது உத்தரவாதப்படுத்துகிறோமோ அப்போது நமக்கு கிடைக்க வேண்டியதும் உத்தரவாதப்படுத்துகிறோம் என்கின்ற அருமையான சிந்தனைகளை நமக்கு தந்திருக்கக்கூடிய குமரி யாதவன் அன்னார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த நியூ விஷன் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக இயக்குநராக இருந்து செயல்படக்கூடிய மரியாதை மிகு ராஜேஷ் அவர்கள் நிறுவனத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு சில கருத்துக்களோடு உங்கள் முன்னால் வருகிறார். இவ்வுலகில் பிறந்த அனைவருமே ஒருதாய் மக்கள். ஆனால் வடிவங்கள் பலவாக இருக்கலாம், நிறங்கள் பலவாக இருக்கலாம், அவர்களுடைய செயல்பாடுகள் பலவாக இருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய உடலில் இருக்கிற குருதியானது சிகப்பானது ஒன்றே ஆனது. பல பிரிவினைகள் இருக்கின்றன. இதை வைத்து பலர் உயிர் வாழ முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருதியை வைத்து நாம் எப்படி உயிர் வாழ்கிறோம்? அனைவருமே குருதியினுடைய மேன்மையை மருத்துவமனையில் பல இக்கட்டான நிகழ்வுகளிலே இதனுடைய மேன்மையை புரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய மகன் குருதி கொடுத்தால் அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். தன்னுடைய கணவன் குருதி கொடுத்தால் அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். மனைவி எப்படி, அவள் ஒரு பெண் அல்லவா, அவள் எப்படி குருதி கொடுக்க முடியும்? சாதி என்று பலர் சமுதாயத்தை சாக்கடையாக்குகிறார்கள். அவர்களை கூட நீ சாதிக்க வேண்டுமடா, நான் குருதி தருகிறேன் என்று இங்கு எழும்பி நிற்கிறார்கள் இந்த இளைய சமுதாயத்தினர்கள். இவர்களை பாராட்ட அல்லது இந்த இயக்கத்தை வளர்த்த நாம் பலர் பாடுபட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திலே குறிப்பாக திருவனந்தபுரம், குமரி மாவட்டங்களில் இரத்த தானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிடத்தக்க ஒன்று. எங்களிடம் 600க்கு மேற்பட்ட கொடையாளர்கள் இருக்கிறார்கள். உடனே உங்களிடம் ஒரு கேள்வி வரலாம், நாங்கள் உங்களை அழைத்தோம் என்றால் உடனே இரத்தம் கிடைக்குமா என்று. நாங்கள் கொடையாளர்களை சேகரிக்கிறோம், அவர்களுடைய இரத்தத்தை நாங்கள் எடுப்பதில்லை, நாங்கள் காசுக்காக அதை வாங்குவதில்லை. இன்னொன்று, குருதியானது காசுக்காக கொடுப்பதே கிடையாது. அந்த குருதியை பரிசோதிப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 800 முதல் 1200 ரூபாய் வரை மருத்துவமனையில் வசூலிக்கப்படுகிறார்கள். இந்த காசானது குருதிக்காக வாங்கப்படுவதில்லை. அதில் இருக்கிற ஏதாவது நோய்கள் இருக்கிறதா, அதனுடைய குருதி வகை, இந்த குருதியானது இந்த நோயாளிக்கு செலுத்த முடியுமா, அப்படிப்பட்ட பரிசோதனைகளுக்காகவே இந்த காசானது வாங்கப்படுகிறது என்பது உண்மையான ஒரு சம்பவம். குருதி கொடுத்து காசு கொடுப்பவர்களை சட்ட ரீதியாக தண்டனைக்கு உட்படுத்தவும் இந்த நியூ விஷன் ஃபவுண்டேஷன் என்னும் தன்னார்வ நிறுவனம் முன் வந்திருக்கிறது. இன்றைய நாள் எதற்காக இவ்வளவு பிரமாண்டமாக பிரபலப்படுத்துகிறோம் என்றால், இந்திய அளவில் nvfindia.org என்ற இணையதளம் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதள சேவையானது இப்போது வரும் தலைமுறைகள் பலவிதத்தில் இணையதள சேவைகளை பல முறையில் வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் இணையதளம் மூலமாக டோனர்ஸ், அதாவது இரத்தம் கொடுக்க முன்வரும் இளையோர்கள் அல்ல, 18 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட இளைய மனம் படைத்த அனைவருமே அதில் சேர முடியும். உங்களுடைய எண்ணம் கொடுக்கலாம் என்ற நம்பிக்கை மட்டுமே இருந்தால் போதும், அதில் நீங்கள் சேர்ந்து விடலாம். உடல் ரீதியாக சில காரணங்களால் இரத்த தானம் கொடுக்க இயலாது என்று தோன்றினால் கூட அந்த இணையதளத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவித்து அவர்களை கூட இந்த இணையதளத்தில் சேர்க்க வைக்கலாம். இணையதளத்தின் மூலம் பலவிதமான கருத்துக்களை நீங்கள், இரத்த தானத்தின் கருத்துக்கள், இரத்தத்தில் இருக்கின்ற கூறுகளின் கருத்துக்கள், பலவிதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புவது என்றால்,
குமரி யாதவன் ஆசிரியர் அவர்கள் கூறியதை போன்று தனக்கு ரத்தம் தேவைப்பட்டால் பிறரை நாடுகிறோம், பிறருக்கு ரத்தம் தேவைப்பட்டால் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனநிலை இல்லை. இப்படிப்பட்ட மாறுபாடுகள் மாற வேண்டும். சில ரத்தம் கொடுக்க அவருடைய உடல் ரீதியானது சரியாக இருந்தாலும் அவர்கள் ரத்தம் கொடுக்க பல சாக்குகளை சொல்வார்கள். காலையில் கூட இங்கு நடந்த இரத்த முகாமுக்கு பல 500க்கும் மேற்பட்ட இளையோர்கள், பெண்கள், ஆசிரியர்கள் பெருமக்கள் பலர் வந்திருந்தார்கள். ஆனால் இரத்தம் கொடுத்த எண்ணிக்கையானது அதில் 25% இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சமுதாயத்தில் சிலரிடம் ஏன் நீங்கள் இரத்தம் கொடுக்க கூடாதா என்று கேட்டதற்கு, இல்லை நான் இப்பதான் இரத்தம் கொடுத்தேன், இந்த ஒரு கருத்தை செலுத்துகிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அந்த கருத்து உண்மையாக இருந்தால் 3 மாதங்களில் நாம் 3 மாதங்கள் தாண்டி இரத்தம் கொடுக்கலாம். சிலர் ஆனால் இந்த கருத்தை வைத்து தனக்கு வருகிற நல்ல வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். அப்பேற்பட்ட தருணங்களை பயன்படுத்த வேண்டுகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் நியூ விஷன் ஃபவுண்டேஷன், அதாவது nvfindia.org என்ற இணையதளத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் பயன்பெறும் விதத்தில் இந்த இணையதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50,000 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் அந்த இணையதளத்தை பயன்படுத்தும் வசதி சிறிது கூட, அதாவது இணையதள சேவை பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்க, ரிலையன்ஸ் வச்சிருக்கிறீங்க, அதனுடைய வேகத்தை பொறுத்து செயல்படுவதல்ல, இது மிக வேகமாக செயல்படும். இணையதளத்தினுடைய வேகம் குறைவாக இருந்தால் இணையதளத்துடைய தவறு சொல்லக்கூடாது, என்ன அந்த இணையதளம் ஃபாஸ்டா இருக்கும். உங்களுடைய இணையதள வசதி வேகமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். தயவு செய்து இந்த இணையதளத்தில் தவறுதலாக எந்த நம்பர்களோ அல்லது டோனர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம் என்பதையும் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த விழாவுக்கு மிக சிறப்பாக அமைய பலர் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். குறிப்பாக கிட்டத்தட்ட இந்த விழாவுக்காக 6 மாத காலங்களாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விழாவும் இணையதளமும் வெளியிட்டிருக்கிறோம். இந்த விழா குறிப்பாக இதற்கு மிக பலர் நினைத்து கொள்ளலாம், நியூ விஷன் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு நான் கவர்மெண்டல், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். பல அரசிடமிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ பணம் போய்கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். அதனால் அவர்கள் எதுவும் செய்யலாம், அப்படி பண்றதில்லை. மிக வறுமையில் இருக்கிற இளைஞர்களுடைய உழைப்பு, அவர்கள் கையேந்தி வாங்கிய காசு, பிச்சை எடுத்தது போன்று வாங்கி பலரிடம் கேட்டு இந்த இணையதளத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தை பார்த்தோம் என்றால் பலருடைய மன ரீதியாக சைக்காலஜிக்கல் பேஸ்ட்ல பார்த்ததும் அவங்க விரும்பணும் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வே தான் நம்ம இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில். அந்த அட்ராக்ஷன் வேவிலையும் அது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரும் அதை முன்வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றலாம், பெரிய ராயல் லுக்கில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க, மிக அதிகமாக காசு இருக்கு. இல்லை, மிக மிக ஏழை எளியவர்கள் ஆன இளைஞர்களால் அமைக்கப்பட்ட இந்த இணையதளத்தை பயன்படுத்த வேண்டிக் கொள்கிறேன். எங்களோடு முழு நேரமாக ஒத்துழைத்து இந்த நிகழ்வை ஒரு சமுதாயத்திற்கான ஒரு நிகழ்வு என்று முழுமையாக பங்கெடுத்து அதை பயனடைய செய்வேன் என்ற ஒரு உறுதியோடு இங்கிருந்து அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.